அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். பார்ப்போம். ஆவணி மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் அடிப்படையான முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் நிலைத்தன்மையையும் உருவாக்கும் முக்கியமான மாதமாக அமையப் போகிறது. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மனதிற்கு பிடித்த விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த சில காலமாக ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் தாமதம் ஏற்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆவணி மாதத்தில் அந்த தாமதங்கள் படிப்படியாக விலகி நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். ஆரம்பத்தில் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நடக்காமல் இருக்கலாம். மாதத்தின் தொடக்க நாட்களில் சிறிய அலைச்சல்கள், தேவையற்ற செலவுகள், எதிர்பாராத பொறுப்புகள் போன்றவை உங்களை சற்று சோர்வடைய செய்யலாம். ஒரு வேலையை முடிக்க மற்றொரு வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். வீட்டிலும் வெளியிலும் சில பொறுப்புகள் ஒரே நேரத்தில் வந்து சேருவதால் மனதில் சிறிய குழப்பம் ஏற்படலாம். ஆனால் இந்த ஆரம்ப கட்ட சிரமங்களை பார்த்து இந்த மாதம் முழுவதும் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். நாட்கள் செல்ல செல்ல நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்க தொடங்கும். அதிர்ஷ்டத்தின் ஆரவும் உங்களுடைய உழைப்புடன் இணைந்து செயல்படக்கூடிய காலமாக இருக்கும். இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதற்கான சரியான சூழ்நிலையும் உருவாகும். பணம் தொடர்பாக இருந்த பகலைகள் குறைந்து பொருளாதார நிலை வலுப்படும் வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தொகைகள் வசூலாகலாம். குடும்ப தேவைகளுக்காக செய்திருந்த செலவுகளுக்கு பிறகு மீண்டும் பணம் கையில் சேரக்கூடிய நிலை உருவாகும். ஆனால் வரவு அதிகரிக்கிறது என்பதற்காக செலவையும் அதிகரித்து விடாமல் இந்த மாதத்தில் கிடைக்கும் கூடுதல் வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏனெனில் எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவையாக இருக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்கு அந்த சேமிப்பு உதவியாக இருக்கும். வேலை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். நீங்கள் அமைதியாக செய்து கொண்டிருக்கும் பணிகளை மேலதிகாரிகள் கவனிக்க தொடங்குவார்கள். இதுவரை உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தால் இந்த மாதத்தில் அந்த நிலை மாறலாம். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். முதலில் அந்த பொறுப்பு சற்று கடினமாக தோன்றினாலும் அதை சிறப்பாக செய்து முடித்தால் உங்களுடைய மதிப்பு அலுவலகத்தில் உயரும். உங்களிடம் நம்பிக்கை வைத்து முக்கியமான பணிகளை ஒப்படைக்கும் நிலை உருவாகலாம். பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சம்பள உயர்வு அல்லது வேறு வகையான பணப்பயன் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக நகரலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். குறிப்பாக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். வேலைக்காக விடமாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கும் சாதகமான தகவல் வரலாம். ஆனால் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை உருவாக்காமல் இருப்பது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சிலர் போட்டி மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளலாம். அதற்காக அவர்களிடம் மோதிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பணியை சரியாக செய்து கொண்டே இருப்பது போதுமானது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் எல்லோரும் ஒரே விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே முக்கியமான விஷயங்களை தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்துச் சொல்லுங்கள். அலுவலக அரசியலில் சிக்கிக் கொள்ளாமல் உங்கள் பணியில் கவனம் செலுத்தினால் இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரும். தொழில் செய்பவர்களுக்கு ஆவணி மாதம் மெதுவாக ஆரம்பித்து வலுவாக முடியும் மாதமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் விற்பனை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் வருவதில் சிறிய தாமதம் ஏற்படலாம். சில புதிய முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த ஆரம்ப தடைகளை பார்த்து முயற்சியை கைவிட வேண்டாம். சந்தையில் உங்களுடைய நிலையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் படிப்படியாக அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். நீண்ட நாட்களாக பேசி வந்த ஒரு தொழில் ஒப்பந்தம் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் வெளிப்படையாக பேசிக்கொள்வது நல்லது. கணக்கு மற்றும் கண விஷயங்களில் தெளிவாக இருப்பது அவசியம். வாய்மொழியாக மட்டும் நம்பி முக்கியமான ஒப்பந்தங்களை செய்யாமல் தேவையான விவரங்களை எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்வது நல்லது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி சாதகமாக அமையக்கூடும். ஆனால் முழுமையான ஆய்வு இல்லாமல் பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும்.
உங்களுக்கு நன்கு தெரிந்த துறையில் படிப்படியாக முதலீடு செய்து வளர்த்துக் கொள்வது நல்லது. வாடிக்கையாளர்களின் தேவையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய தொழிலில் புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் முதலில் சிறிய அளவில் முயற்சி செய்து அதன் பலனை பார்த்து அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள். பணவரவை பொறுத்தவரை இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நிலையை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது. சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு பொருள் வசதிகளை விரும்பும் இயல்பு இருக்கும். அந்த விருப்பங்களை நிறைவேற்றும் அளவுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். சம்பளம் மூலம் வருமானம் பெறுபவர்களுக்கு நிலையான வரவு இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு விற்பனை அதிகரிப்பதன் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பாக்கி தொகை ஒன்று திரும்பி வருவதால் மன நிம்மதி ஏற்படலாம். குடும்பத்தில் முக்கியமான தேவைக்காக வைத்திருந்த பணம் மீண்டும் கைக்கு வரலாம். இருப்பினும் இந்த மாதத்தில் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான ஆசை அதிகரிக்கலாம். அழகான பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், ஆடை, நகை போன்றவற்றில் தேவைக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு பிடித்தது என்பதற்காக எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டே சென்றால் வருமானம் இருந்தும் சேமிப்பு இல்லாத நிலை உருவாகலாம். எனவே மாதத்தின் தொடக்கத்திலேயே வரவு மற்றும் செலவுக்கான திட்டத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். தேவையான செலவுகள், சேமிப்பு, கடன் தொகை மற்றும் எதிர்கால தேவைகளுக்கான தொகை என்று பிரித்து வைத்துக் கொள்வது நல்லது. பணம் தொடர்பான முக்கியமான முடிவுகளில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை பெறலாம். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதில் சற்று கவனம் தேவை. குறிப்பாக உங்களுக்கு நன்றாக தெரியாத நபர்களிடம் பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த சிறிய மனக்கசப்புகள் படிப்படியாக குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள். பெற்றோர் மற்றும் பெரியவர்களின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சுபமான பேச்சுகள் நடைபெறலாம். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் சில முக்கியமான முடிவுகளுக்கு துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். இருவரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்காலத்திற்கான திட்டங்களை அமைக்கலாம். வீட்டை மாற்றுவது, புதிய பொருட்கள் வாங்குவது, சொத்து தொடர்பான முயற்சி செய்வது போன்ற எண்ணங்கள் சிலருக்கு உருவாகலாம். அவற்றை அவசரப்படாமல் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் குழந்தைகள் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். அவர்களின் படிப்பு அல்லது வேலை தொடர்பான முன்னேற்றம் உங்களுக்கு மன நிறைவை தரும். உறவினர்களுடன் இருந்த சிறிய இடைவெளிகள் குறைந்து மீண்டும் நெருக்கம் ஏற்படலாம். இருப்பினும் குடும்ப விஷயங்களில் வெளிநபர்களின் தலையீட்டை அதிகமாக அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியே பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயங்களை குடும்பத்திற்குள்ளேயே பேசி தீர்த்துக் கொள்வது அமைதியை பாதுகாக்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய புரிதலை உருவாக்கும். நீண்ட நாட்களாக மனதிலிருந்த ஒரு குழப்பம் விலகலாம். உங்கள் காதல் உறவில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய பேச்சுகள் நடைபெறலாம். திருமணம் குறித்து குடும்பத்தினரிடம் பேச நினைப்பவர்கள் சரியான நேரத்தை தேர்வு செய்து பேசலாம். ஆரம்பத்தில் சிறிய எதிர்ப்பு இருந்தாலும் பின்னர் சூழ்நிலை சாதகமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. காதலிப்பவர்களுக்குள் தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்காமல் இருப்பது மிகவும் முக்கியம். ஒரு சிறிய விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். உங்கள் துணையின் கருத்தையும் உணர்வுகளையும் மதியுங்கள். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து எதிர்காலத்திற்கான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவை நீண்ட காலம் நீடிக்காது. பிடிவாதத்தை விட விட்டுக் கொடுப்பது உறவை வலுப்படுத்தும். வாழ்க்கை துணையின் உடல்நிலை மற்றும் மனநிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்கள் சோர்வாக இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது உறவை மேலும் இனிமையாக்கும். ஒன்றாக நேரம் செலவிடுவது இருவருக்கும் நல்ல மனநிறைவை தரும். மாணவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முயற்சிக்கு ஏற்ற பலனை வழங்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆரம்பத்தில் படிப்பில் சிறிய கவனச்சிதறல்கள் இருந்தாலும் பின்னர் கவனம் அதிகரிக்கும். இதுவரை புரியாமல் இருந்த சில பாடங்களை மீண்டும் படித்தால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆசிரியர்களின் ஆலோசனையும் பெற்றோரின் ஆதரவும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் திட்டமிட்டு படித்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரே நாளில் அதிகமாக படிப்பதை விட தினசரி சிறிது சிறிதாக தொடர்ந்து படிப்பது நல்லது. உங்கள் இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களுடன் ஒப்பிட்டு உங்கள் முன்னேற்றத்தை மதிப்பிட வேண்டாம்.
ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை உள்ளது. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்வதால் நல்ல பலனை அடைய முடியும். உயர்கல்வி தொடர்பாக வெளிநாடு அல்லது வேறு நகரம் செல்ல நினைப்பவர்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கலாம். விண்ணப்பம், ஆவணம் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம். உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பெரிய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் உணவு மற்றும் ஓய்வு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். வேலைப்பளு அதிகரிக்கும் நாட்களில் தூக்கத்தை குறைத்து தொடர்ந்து செயல்பட வேண்டாம். உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுங்கள். உணவு நேரத்தை தவறாமல் கடைபிடித்தது நல்லது. அதிகமான இனிப்பு மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகளை அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. தினசரி நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சிக்கு சிறிது நேரம் ஒதுக்கலாம். மனதில் தேவையில்லாத கவலைகளை வைத்துக்கொண்டு தூக்கத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். சில நேரங்களில் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் விஷயம் உண்மையில் நடக்காமலேயே மனதில் பெரிய பிரச்சனையாக தோன்றலாம். எனவே நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். ஏற்கனவே உடல்நிலை தொடர்பாக ஏதேனும் சிரமம் இருந்தால் உரிய மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது. சொத்து மற்றும் வீடு தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக ஒரு நிலம், வீடு அல்லது வேறு சொத்து வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு அனைத்தையும் முழுமையாக சரிபார்க்க வேண்டும். அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். குடும்பத்தினருடன் ஆலோசித்து தேவையான தகவல்களை பெற்று செயல்படுவது நல்லது. பழைய சொத்து தொடர்பான பிரச்சனை இருந்தால் அது தொடர்பாக ஒரு தீர்வு நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வாடகை வீடு அல்லது குடியிருப்பு மாற்றம் நினைப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். வீட்டில் புதிய பொருட்கள் வாங்குவது அல்லது சிறிய புதுப்பிப்பு வேலைகளை மேற்கொள்வது மன நிறைவை தரும். பயணங்களை பொறுத்தவரை மாதத்தின் தொடக்கத்தில் சிறிய அலைச்சல்கள் இருக்கலாம். எதிர்பார்த்த நேரத்தில் பயணம் முடியாமல் போகலாம் அல்லது கூடுதல் செலவு ஏற்படலாம். எனவே பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு தேவையான பொருட்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் அல்லது வேலை தொடர்பான பயணங்கள் சிலருக்கு பயனுள்ளதாக அமையலாம். அந்த பயணத்தில் புதிய மனிதர்களை சந்தித்து எதிர்காலத்தில் பயன்படும் தொடர்புகள் உருவாகலாம். குடும்பத்துடன் மேற்கொள்ளும் பயணம் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். வாகனம் ஓட்டுபவர்கள் கவனமாகவும் மிதமான வேகத்திலும் செல்ல வேண்டும். அவசரமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பாதுகாப்பை முதன்மையாக கருதுங்கள். வாதத்தின் பிற்பகுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சாதகமான பலன்களை அதிகரிக்கும் காலமாக அமையக்கூடும். ஆரம்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறைந்து நீங்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பது தெளிவாக தெரிய தொடங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும். இதுவரை தாமதமாகி கொண்டிருந்த ஒரு முக்கியமான வேலை நிறைவேறலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கலாம். பணவரவில் முன்னேற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கலாம். வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் மெதுவாக நல்ல மாற்றங்கள் உருவாக தொடங்கும். ரிஷபராசி என்பவர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றிக் கொடுக்கும் மாதமாக இல்லாமல் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையை வலுப்படுத்தும் மாதமாக இருக்கும். விதைத்த விதை உடனடியாக மரமாக மாறாது. ஆனால் தினமும் நீர் ஊற்றி பராமரித்தால் அது நிச்சயமாக வளரத் தொடங்கும். அதுபோல இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல முயற்சியும் உடனடியாக பெரிய பலனை தரவில்லை என்றாலும் அதன் விளைவு பின்னர் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். வாத தொடக்கத்தில் ஏற்படும் சிறிய அலைச்சல்களை கண்டு மனம் தளர வேண்டாம். பிற்பகுதியில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்கள் பக்கம் திரும்பும். பணத்தை சிக்கனமாக கையாளுங்கள். குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள். தொழில் மற்றும் வேலையில் பொறுமையுடன் செயல்படுங்கள். முக்கியமான முடிவுகளில் அவசரப்படாதீர்கள். உங்கள் உழைப்பும் நிதானமும் ஒன்றாக சேர்ந்தால் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அடித்தளத்தை அமைக்கும். சுக்கிரனின் அருளால் செல்வ வளமும் குடும்பத்தில் அன்பும் தொழிலில் வளர்ச்சியும் மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கட்டும். நீங்கள் தொடங்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் படிப்படியாக வெற்றியை நோக்கி நகரட்டும். உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கட்டும். பொருளாதார நிலை வலுப்பெற்று எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் நிலை உருவாகட்டும். இந்த ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையையும் நல்ல முன்னேற்றத்தையும் உருவாக்கும் இனிய மாதமாக அமையட்டும். பணவரவை பொறுத்தவரை ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய மாதமாக அமையும். இதுவரை பணம் தொடர்பாக இருந்து வந்த சிறிய கவலைகள் படிப்படியாக குறைந்து
வரவு மற்றும் செலவு இரண்டையும் சமநிலைப்படுத்தக்கூடிய நிலை உருவாகும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதோடு எதிர்பாராத வகையிலும் சில பணவரவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தொகை கைக்கு வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து வர வேண்டிய பணம் வசூலாகலாம். வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் தொடர்பான திருப்திகரமான நிலை உருவாகலாம். சிலருக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும். இதனால் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த சில பொருளாதார திட்டங்களை நிறைவேற்ற தொடங்குவீர்கள். குறிப்பாக புதிய சொத்து வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், ஏற்கனவே இருக்கும் வீட்டை புதுப்பிக்க வேண்டும் அல்லது புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான யோகம் படிப்படியாக கூடி வரும். சொத்து தொடர்பான முயற்சிகளில் இதுவரை இருந்த தாமதங்கள் குறையலாம். ஒரு நல்ல தகவல் கிடைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கான முயற்சியில் இருப்பவர்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் ஆவணங்கள் மற்றும் உரிமை தொடர்பான விவரங்களை முழுமையாக சரிபார்த்து செயல்படுவது நல்லது. வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்ற வாகனத்தை தேர்வு செய்து தேவையற்ற சுமையை ஏற்படுத்தாத வகையில் செலவு திட்டத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை இருந்து வந்த பழைய கடன்களை படிப்படியாக அடைத்து நிம்மதி காணக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் உள்ளது. நீண்ட காலமாக மனதில் சுமையாக இருந்த ஒரு கடன் தொகையை குறைப்பதற்கான வழி கிடைக்கலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைத்தலும் முதலில் பழைய கடன்களை அடைப்பது நல்ல முடிவாக அமையும். கடன் குறையும் போது மனதில் இருக்கும் அழுத்தமும் குறைந்து எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையுடன் சிந்திக்க முடியும். இருப்பினும் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது என்பதற்காக தேவையில்லாத செலவுகளை அதிகரித்து விடக்கூடாது. குறிப்பாக ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கட்டுப்பாடு அவசியம். வீட்டை அழகுபடுத்த வேண்டும் என்ற ஆசையில் தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கலாம். அழகான பொருட்கள் கண்ணில் பட்டவுடன் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றலாம். ஆனால் அவை உண்மையில் தேவையா என்பதை முதலில் சிந்தித்து பாருங்கள். தேவையில்லாத வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதால் பணம் சிறிது சிறிதாக வெளியேறி மாத இறுதியில் சேமிப்பு தொகை குறையக்கூடும். ஏற்கனவே வீட்டில் இருக்கும் பொருட்களை பயன்படுத்த முடியும் என்றால் புதிதாக வாங்குவதை தள்ளி போடுவது நல்லது. குறிப்பாக ஒரே பொருளுக்கு பல மாற்று பொருட்களை வாங்கி குவிப்பதை தவிர்க்கவும். சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு அழகான மற்றும் வசதியான பொருட்களின் மீது இயல்பாகவே விருப்பம் இருக்கலாம். அந்த விருப்பத்தை முழுமையாக மறுக்க வேண்டியதில்லை. ஆனால் தேவைக்கும் ஆசைக்கும் இடையே ஒரு சிறிய எல்லையை வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் அத்தியாவசிய தேவைகளுக்கு பணத்தை ஒதுக்கி அடுத்ததாக கடன் தொகைகளை குறைத்து அதன் பிறகு சேமிப்பை அதிகரித்து மீதமுள்ள பணத்தில் மட்டுமே ஆடம்பர செலவுகளை செய்வது சிறந்த முறையாக இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பாக ஒதுக்கி வைப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். பணம் கையில் கிடைத்த பிறகு சேமிப்பது கடினமாக இருக்கும். எனவே வருமானம் கிடைக்கும் உடனேயே சேமிப்புக்கான தொகையை தனியாக வைத்துவிட்டு மீதமுள்ள பணத்தை பயன்படுத்துவது நல்லது. எதிர்காலத்தில் வீடு, வாகனம் அல்லது குழந்தைகளின் கல்வி போன்ற பெரிய தேவைகளுக்கு இந்த சேமிப்பு உதவியாக இருக்கும். மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் பணம் செலவு செய்வதையும் குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதார நிலையை புரிந்து கொள்ளாமல் பிறருடைய விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செய்தால் பின்னர் உங்களுக்கே நிதிச்சுமை ஏற்படலாம். குறிப்பாக புதிய நபர்களிடம் பணத்தை ஒப்படைக்கும் விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பணம் தொடர்பான ஒப்பந்தங்கள் அல்லது முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் போது முழுமையாக படித்து புரிந்து கொண்ட பிறகே செயல்படுங்கள். பெரிய முதலீடுகள் செய்ய நினைப்பவர்கள் அவசரப்படாமல் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை பெறலாம். ஒரே இடத்தில் முழு பணத்தையும் முதலீடு செய்யாமல் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பான முறையில் திட்டமிடுவது நல்லது. மொத்தத்தில் ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் காலமாகவும் பழைய கடன்களை குறைத்து பொருளாதார நிம்மதியை பெறக்கூடிய காலமாகவும் அமையும். புதிய சொத்து, வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் கிடைக்கும் வருமானத்தை முழுவதுமாக செலவு செய்து விடாமல் சேமிப்பை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தினால் இந்த மாதத்தின் நல்ல பலன் நீண்ட காலத்திற்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வரவு அதிகரிக்கும் போது செலவையும் அதிகரிப்பது எளிது. ஆனால் வரவு அதிகரிக்கும் போது சேமிப்பையும் அதிகரிப்பதே உண்மையான பொருளாதார முன்னேற்றமாகும். எனவே ரிஷபராசி என்பவர்களே, இந்த மாதம் கிடைக்கும் நல்ல பணவரவை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். பழைய கடன்களை குறைத்து புதிய சொத்து மற்றும் எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்களை அமைத்து
தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தி நடந்து கொண்டால் உங்கள் பொருளாதார நிலை மேலும் வலுப்படும். பணநிலையில் நிலைத்தன்மை உருவாகி மனதில் இருந்த நிதிச்சுமைகள் குறைந்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் நிலை உங்களுக்கு கிடைக்கட்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் இனிமையான மற்றும் மனநிறைவை அளிக்கக்கூடிய மாதமாக அமையும். காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக காதல் உறவில் இருந்தும் குடும்பத்தினரிடம் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த தயங்கிக் கொண்டிருந்தவர்கள் இந்த மாதத்தில் தைரியமாக வீட்டில் பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட குடும்பத்தினரின் அணுகுமுறை சாதகமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் சில கேள்விகள் அல்லது சிறிய தயக்கங்கள் இருந்தாலும் பின்னர் உங்கள் விருப்பத்தை புரிந்து கொண்டு பெற்றோர் மற்றும் பெரியவர்கள் சம்மதம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதனால் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு கவலை விலகி காதல் உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் போது இரு குடும்பத்தினரும் ஒன்றாக அமர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். இதுவரை இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் பேசி தீர்க்கப்பட்டு நல்ல முடிவு எடுக்கப்படலாம். சிலருக்கு திருமண நாள் குறித்த பேச்சு கூட தொடங்கலாம். நீண்ட காலமாக காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். காதலில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் துணையின் விருப்பம், எதிர்பார்ப்பு மற்றும் குடும்ப சூழ்நிலை ஆகியவற்றையும் மதித்து நடந்து கொண்டால் உறவு மேலும் வலுப்படும். சிறிய விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொண்டு வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். குறிப்பாக பழைய சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தாமல் எதிர்காலத்தை பற்றி நேர்மறையாக சிந்திப்பது நல்லது. ஒருவருடைய குறைகளை மட்டும் பார்க்காமல் அவருடைய நல்ல குணங்களையும் புரிந்து கொள்வது உறவை இன்னும் அழகாக மாற்றும். காதலிப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் போது துணையுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வது நல்லது. திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த மாதம் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இதுவரை இருந்த சிறிய மனக்கசப்புகள் படிப்படியாக குறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை இருவரும் சேர்ந்து ஆலோசித்து எடுக்கிறீர்கள். வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது, குடும்ப சேமிப்பு, குழந்தைகளின் கல்வி அல்லது எதிர்கால திட்டங்கள் போன்ற விஷயங்களில் இணைந்து செயல்படுவீர்கள். ஒருவருடைய கருத்தை மற்றொருவர் மதிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சில தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் மீண்டும் பேசப்பட்டு நல்ல முடிவுக்கு வரலாம். வாழ்க்கை துணையிடம் உங்கள் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுங்கள். மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்பதை விட சரியான நேரத்தில் அன்புடன் பேசி புரிந்து கொள்வது உறவை வலுப்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம். உறவினர்களின் வருகை அல்லது சுப நிகழ்ச்சிகள் காரணமாக கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது இருவருக்குள்ளும் இருக்கும் பாசத்தை மேலும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலை மற்றும் மனநிலையிலும் கவனம் செலுத்துவது நல்லது. அவர்கள் ஏதேனும் கவலையில் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் அன்புடன் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் பெரிய உதவி செய்ய வேண்டியதில்லை, அருகில் இருந்து ஆதரவாக இருப்பதே போதுமானதாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மட்டும் முன்னிலைப்படுத்தாமல் குடும்பத்தின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுத்தால் இந்த மாதம் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். பிடிவாதம் மற்றும் தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை இருந்தால் உறவு இன்னும் வலுவாகும். திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினர் மூலம் நல்ல திருமண வாய்ப்பு வரக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல வரன் அல்லது மணமகள் தொடர்பான தகவல் கிடைக்கலாம். அந்த வாய்ப்பை அவசரமாக நிராகரிக்காமல் முழுமையாக புரிந்து கொண்டு முடிவு செய்வது நல்லது. ஒருவருடைய குடும்ப பின்னணி மட்டுமல்லாமல் அவருடைய குணம், எண்ணம் மற்றும் வாழ்க்கையை பற்றிய எதிர்பார்ப்புகளையும் அறிந்து கொள்வது முக்கியம். மொத்தத்தில் காதலிப்பவர்களுக்கு குடும்ப சம்மதத்துடன் திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய சுபமான மாதமாகவும், திருமணமான தம்பதியர்களுக்கு அன்பு, நெருக்கம் மற்றும் புரிதல் அதிகரிக்கக்கூடிய இனிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் அமையும். இருவரும் சேர்ந்து எடுக்கும் புதிய முடிவுகள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு நல்ல அடித்தளமாக அமையலாம். காதலில் இருப்பவர்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். திருமணமானவர்கள் ஒருவருடைய உணர்வுகளை ஒருவர் மதியுங்கள். சிறிய பிரச்சனைகளை பெரியதாக மாற்றாமல் அன்புடன் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள்.
அப்போது இந்த மாதம் உங்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல மாற்றங்களை உருவாக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரித்து குடும்பத்தினரின் ஆசிகளுடன் நல்ல காரியங்கள் நிறைவேறி கணவன் மனைவிக்குள் புரிதலும் பாசமும் நாளுக்கு நாள் வளர்ந்து நீங்கள் இருவரும் இணைந்து எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கட்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் பொதுவாக சீரான மாதமாக அமையும். உடல் நிலையில் இருந்த சிறிய சோர்வுகள் படிப்படியாக குறைந்து வழக்கமான பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். இருப்பினும் பருவகால மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சிறிய உடல்நல குறைபாடுகளில் கவனம் செலுத்துவது அவசியமாகும். குறிப்பாக மழை மற்றும் வெயில் மாறி மாறி இருக்கும் காலநிலை காரணமாக சளி, இருமல், தொண்டை எரிச்சல், லேசான காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் சிலருக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புள்ளது. அதேபோல் உணவு நேரத்தை சரியாக கடைபிடிக்காமல் இருப்பது அல்லது நேரம் தவறி உணவருந்துவது காரணமாக செரிமான பிரச்சனைகள், வயிற்று உட்புசம், அஜீரணம் போன்ற சிறிய சிரமங்கள் ஏற்படலாம். எனவே பசியை அலட்சியப்படுத்தாமல் சரியான நேரத்தில் உணவருந்துவது நல்லது. வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உணவை தவிர்த்து விட்டு தொடர்ந்து பணியாற்றுவது உடலுக்கு சோர்வை ஏற்படுத்தக்கூடும். காலையில் சிறிது நேரம் ஒதுக்கி உடலை இயக்குவது நல்லது. நடைப்பயிற்சி, எளிய உடற்பயிற்சி அல்லது யோகா போன்றவற்றை தினசரி பழக்கமாக வைத்துக் கொண்டால் உடலில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். உடற்பயிற்சியை தொடங்குபவர்கள் தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற அளவில் மெதுவாக தொடங்குவது நல்லது. அதிகமாக செய்து உடலை சோர்வடைய செய்வதை விட தொடர்ந்து செய்யக்கூடிய அளவில் பழக்கத்தை உருவாக்குவது சிறந்தது. அதேபோல் போதுமான தண்ணீர் குடிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். பணியில் அதிக நேரம் செலவிடுபவர்கள் காலநிலைக்கு ஏற்ற பாதுகாப்பை கடைபிடிப்பது நல்லது. குளிர்ச்சியான உணவுகள் அல்லது உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் நலத்தைப் போலவே மனநலத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு மனதை குழப்பிக் கொள்ளாமல் ஒவ்வொரு காரியத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக செய்து முடிப்பது நல்லது. குடும்பம், வேலை, பணம் போன்ற பல பொறுப்புகள் இருந்தாலும் அவற்றை மனதில் சுமையாக வைத்துக் கொள்ளாமல் தேவையான நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். தினமும் போதுமான தூக்கம் கிடைப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் தேவையில்லாமல் விழித்திருப்பதை தவிர்த்து சரியான நேரத்தில் தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உடலும் மனமும் புத்துணர்ச்சியாக இருக்கும். சில ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம். அவர்கள் இடையிடையே எழுந்து சிறிது நேரம் நடப்பது நல்லது. கண்களுக்கு அதிகமான சோர்வு ஏற்படாமல் தேவையான இடைவெளி கொடுப்பதும் பயனுள்ளதாக இருக்கும். வயதானவர்கள் தங்களுடைய வழக்கமான உடல்நல பராமரிப்பை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே மருத்துவரின் ஆலோசனையில் இருப்பவர்கள் மருந்துகள் அல்லது சிகிச்சை முறைகளை தாங்களாக மாற்றாமல் வழக்கமான ஆலோசனையை பின்பற்றுவது நல்லது. குழந்தைகளின் உடல்நிலையிலும் பருவகால மாற்றங்களின் போது கூடுதல் கவனம் செலுத்தலாம். மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய சிக்கல்கள் இல்லாமல் சீராக செல்லக்கூடிய மாதமாக இருந்தாலும் சிறிய உடல்நல குறைபாடுகளை அலட்சியப்படுத்தாமல் ஆரம்பத்திலேயே கவனித்துக் கொள்வது நல்லது. சரியான நேரத்தில் உணவருந்துதல், போதுமான தண்ணீர் குடித்தல், ஒழுங்கான தூக்கம், நடைப்பயிற்சி அல்லது யோகா, மனதிற்கு தேவையான ஓய்வு ஆகியவற்றை கடைபிடித்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். வேலைப்பளுவை மட்டும் வாழ்க்கையின் மையமாக வைத்துக் கொள்ளால் உடலுக்கும் மனதுக்கும் தேவையான நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த மாதத்தில் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் முழுமையாக அனுபவிக்க முடியும். எனவே ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் உடல் நலத்தை அலட்சியப்படுத்தாமல் சிறிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள். பருவகால மாற்றங்களால் ஏற்படும் சளி, காய்ச்சல், செரிமானம் தொடர்பான சிறிய தொந்தரவுகள் வந்தாலும் அவற்றை அலட்சியப்படுத்தாமல் தேவையான கவனத்தை செலுத்துங்கள். உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் மற்றும் மன அமைதி ஆகிய நான்கையும் சமநிலையாக வைத்துக் கொண்டால் இந்த ஆவணி மாதம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் உற்சாகமாக பயணிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமையும். இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் குறிப்பாக தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் கோபமும் அவசரமாக பேசும் வார்த்தைகளும் தான். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து முடிவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் சூழ்நிலை அழுத்தம் காரணமாக மனதில் இருப்பதை உடனடியாக வெளிப்படுத்திவிடக்கூடும்.
இந்த மாதத்தில் அந்த பழக்கத்தை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களிடம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதால் கோபத்தில் பேசுவதை முற்றிலும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டவுடன் உடனடியாக பதில் கொடுப்பது பிரச்சனையை தீர்க்காது, மாறாக அதை மேலும் பெரிதாக்கக்கூடும். யாராவது உங்களை தூண்டினாலும் அமைதியாக இருந்து தேவையான நேரத்தில் மட்டும் உங்கள் கருத்தை தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள். கோபத்தில் சொல்லப்படும் ஒரு வார்த்தை சில நேரங்களில் நீண்ட நாட்களாக இருந்த நல்ல உறவை கூட பாதிக்கக்கூடும். எனவே குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அலுவலகத்தில் உடன் பணியாற்றுபவர்கள் என யாரிடமும் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. அதே போல் பிறர் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதையும் இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. உங்களிடம் ஒருவர் தன்னுடைய குடும்ப பிரச்சனையை பகிர்ந்து கொண்டால் அவருக்கு ஆறுதல் கூறலாம், நல்ல ஆலோசனை வழங்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்குள் முழுமையாக இறங்கி முடிவு எடுக்க முயற்சி செய்ய வேண்டாம். குறிப்பாக கணவன் மனைவி இடையிலான கருத்து வேறுபாடு, சகோதரர்கள் இடையிலான சொத்து பிரச்சனை, நண்பர்களுக்குள் ஏற்பட்ட பணப்பிரச்சனை போன்றவற்றில் தேவையில்லாமல் மத்தியஸ்தம் செய்ய வேண்டாம். இருவரையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நீங்கள் நடுவில் சென்றாலும் பின்னர் ஏதேனும் தவறு ஏற்பட்ட இரு தரப்பினரும் உங்களையே குறை கூறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். எனவே யாராவது உங்களிடம் உதவி கேட்டால் அவர்களுடைய பேச்சை அமைதியாக கேட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு பொதுவான ஆலோசனையை மட்டும் வழங்குவது நல்லது. யார் சரி யார் தவறு என்று தீர்ப்பு வழங்கும் நிலைக்கு செல்ல வேண்டாம். மற்றவர்களின் குடும்ப விஷயங்களை வெளியில் பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். நீங்கள் நல்ல எண்ணத்துடன் தெரிந்து கொண்ட தகவல் கூட வேறு விதமாக எடுத்துக்கொள்ளப்படலாம். அதனால் பிறர் வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் தேவையான எல்லையை வைத்துக் கொண்டு நடப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதேபோல் பண பரிவர்த்தனைகளிலும் இந்த மாதம் கூடுதல் எச்சரிக்கை அவசியம். உங்களிடம் நம்பிக்கையுடன் ஒருவர் பெரிய தொகையை கடனாக கேட்டாலும் அவரை நன்றாக அறிந்தவர் என்பதற்காக ஆவணங்கள் இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டாம். வாய்மொழி நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டு பெரிய தொகையை வழங்கினால் பின்னர் அதை திரும்பப் பெறுவதில் சிரமம் ஏற்படலாம். பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் தேவையான விவரங்களை தெளிவாக பதிவு செய்து வைத்துக் கொள்வது நல்லது. யாருடைய பெயரிலும் உத்தரவாதம் அளிப்பதற்கு முன்பும் நன்றாக சிந்தியுங்கள். மற்றவருக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சூழ்நிலை பின்னர் உங்களுக்கே நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக புதிதாக அறிமுகமானவர்கள், அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறுபவர்கள் அல்லது அவசரமாக முதலீடு செய்ய சொல்பவர்கள் போன்றவர்களிடம் பல விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வாய்ப்பு நல்லதாக தோன்றுகிறது என்பதற்காக உடனடியாக பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். முழுமையான தகவல்களை பெற்று அதன் நன்மை மற்றும் பாதிப்புகளை ஆராய்ந்து தேவையான ஆலோசனையை பெற்ற பிறகே முடிவு செய்யுங்கள். வங்கி தொடர்பான பண பரிவர்த்தனைகள், இணையவழி பணம் அனுப்புதல், முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடுதல் போன்ற விஷயங்களிலும் கவனக்குறைவு இருக்கக்கூடாது. பணம் அனுப்புவதற்கு முன்பு கணக்கு விவரங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். சொத்து அல்லது வீடு தொடர்பான பண பரிவர்த்தனை என்றால் ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்துவிட்டு செயல்படுங்கள். இந்த மாதத்தில் பணவரவு சாதகமாக இருந்தாலும் அதை பாதுகாப்பாக கையாள்வதே முக்கியம். வருமானம் அதிகரிக்கும் போது மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். உதவி செய்வதில் தவறு இல்லை, ஆனால் உங்கள் பொருளாதார நிலையை பாதிக்கும் அளவுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தின் எதிர்கால தேவைகளையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிலைத்தன்மை முக்கியமானதாக இருப்பதால் அவசரமான முடிவுகள், கோபமான வார்த்தைகள், பிறர் பிரச்சனைகளில் தேவையற்ற தலையீடு மற்றும் ஆவணம் இல்லாத பெரிய பண பரிவர்த்தனைகள் ஆகிய 4 விஷயங்களையும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. எதையும் உடனடியாக முடிவு செய்யாமல் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு சிந்தியுங்கள். யாராவது உங்களை கோபப்படுத்தினால் உடனடியாக பதில் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். யாராவது தங்களுடைய பிரச்சனையில் உங்களை இழுக்க முயற்சி செய்தால் எல்லையை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது பெரிய தொகை பணம் கேட்டால் அன்பு வேறு, பணப்பொறுப்பு வேறு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு சரியான முறையில் செயல்படுங்கள். இந்த நிதானமான அணுகுமுறையே இந்த மாதத்தில் உங்களுடைய நல்ல பெயரையும் குடும்ப அமைதியையும் பொருளாதார நிலைத்தன்மையையும் பாதுகாக்கும். எனவே ரிஷபராசி என்பவர்களே, இந்த மாதம் கோபத்தை விட்டுவிட்டு பொறுமையை தேர்வு செய்யுங்கள். அவசர வார்த்தைகளை தவிர்த்து யோசித்து பேசுங்கள். பிறர் பிரச்சனைகளில் தேவையற்ற அளவு தலையிடாமல் உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள். பண விஷயங்களில் உணர்ச்சியை காட்டிலும் தெளிவான நடைமுறையை பின்பற்றுங்கள்.
இவ்வாறு நிதானமாகவும் பொறுப்புடனும் செயல்பட்டால் ஆவணி மாதத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை எந்த தேவையற்ற சிக்கலும் பாதிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தடைகள் நீங்கி நல்ல வாய்ப்புகள் அதிகரித்து மனதில் நிம்மதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உருவாக சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை பெறும். காலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு மகாலட்சுமி தேவியை மனமுருக வழிபட்டு விளக்கேற்றி மலர் சாற்றி உங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் பொருளாதார வளத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். குறிப்பாக பணவரவு நிலைத்திருக்க வேண்டும், தேவையற்ற செலவுகள் குறைய வேண்டும், பழைய கடன்கள் தீர வேண்டும், வீடு மற்றும் சொத்து தொடர்பான முயற்சிகள் நல்ல முறையில் நிறைவேற வேண்டும் என்று மனதில் நல்ல எண்ணத்துடன் வழிநடுவது நம்பிக்கையை அதிகரிக்கும். முடிந்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமியை வழிபடலாம். வீட்டிலேயே வழிபடுபவர்களும் தூய்மையான மனதுடன் இறைவியை இணைத்து வழிபடுவது போதுமானது. வழிபாட்டுடன் சேர்த்து நல்ல செயல்களையும் மேற்கொள்வது இந்த மாதத்தில் மனநிறைவை கொடுக்கும். குறிப்பாக பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவது சிறப்பான வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது. உங்களால் என்ற அளவிற்கு பசுமாட்டிற்கு உணவு வழங்கி அதன் மீது அன்பும் கருணையும் காட்டுவது நல்ல பலனை தரும் என்ற நம்பிக்கை உள்ளது. எந்த நல்ல செயலையும் மனப்பூர்வமாக செய்வதே முக்கியம். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதோடு வீட்டில் இருக்கும் பெண்கள் மற்றும் பெரியவர்களை மதித்து அவர்களின் ஆசைகளை பெறுவதும் நல்லது. வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் போது மனதில் இருக்கும் கவலைகளை குறைத்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் பொருளாதார நிலை படிப்படியாக வலுப்படும் வாய்ப்பு இருப்பதால் கிடைக்கும் பணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி சேமிப்பையும் அதிகரிக்க வேண்டும். அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்க்காமல் முயற்சியையும் தொடர்ந்து கொண்டால் நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும். உங்களுக்கு சாதகமாக கருதப்படும் அதிர்ஷ்ட எண்களாக 5 மற்றும் 6 ஆகிய எண்களை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான காரியங்களில் இந்த எண்கள் தொடர்பான வாய்ப்புகள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தினால் அவற்றை சாதகமான எண்ணமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் உங்களுக்கு ஏற்ற அதிர்ஷ்ட நிறங்களாக வெள்ளை மற்றும் வெளிர் நீலம் ஆகிய நிறங்களை பயன்படுத்தலாம். ஆடை அலங்காரம் அல்லது உங்களுக்கு விருப்பமான பொருட்களில் இந்த நிறங்களை சேர்த்துக் கொள்வது மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடும். குறிப்பாக வெள்ளை நிறம் தூய்மை, அமைதி மற்றும் தெளிவை நினைவுபடுத்தும் வகையிலும், வெளிர் நீளம் மன அமைதியையும் நிதானத்தையும் நினைவுபடுத்தும் வகையிலும் உங்களுக்கு சாதகமான நிறங்களாக கருதலாம். உங்களுக்கு சாதகமான கிழமைகளாக வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய நாட்களை எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாடாக இருப்பதால் மகாலட்சுமி வழிபாடு பொருளாதார முன்னேற்றத்திற்கான நல்ல முயற்சிகள் மற்றும் குடும்ப நலனுக்கான பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். புதன்கிழமையிலும் முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு தொடங்குவதற்கும் அறிவு மற்றும் தொடர்பு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் நல்ல மனநிலையுடன் செயல்படலாம். இந்த அதிர்ஷ்ட அம்சங்களை மூட நம்பிக்கையாக மட்டும் பார்க்காமல் நல்ல எண்ணத்துடன் செயல்படுவதற்கான ஒரு நினைவூட்டலாக எடுத்துக்கொள்வது சிறந்தது. ரிஷபராசி என்பவர்களே, இந்த ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்கி முடிந்தவரை நல்ல செயல்களை மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் முயற்சியிலும் நிதானத்திலும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. இறை வழிபாடு மனதிற்கு நம்பிக்கையை அளிக்கட்டும், நல்ல செயல்கள் மனதிற்கு நிறைவை அளிக்கட்டும், உங்களுடைய உழைப்பு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கட்டும். 5, 6 ஆகிய எண்களையும் வெள்ளை, வெளிர் நீலம் ஆகிய நிறங்களையும் உங்களுக்கு சாதகமான அம்சங்களாக எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய நாட்களில் முக்கியமான முயற்சிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளலாம். மகாலட்சுமி அருளால் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகி பழைய பழைகள் நீங்கி பணவரவு நிலைத்திருந்து புதிய சொத்து மற்றும் வீடு தொடர்பான முயற்சிகள் வெற்றியடைந்து மனதில் அமைதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் தொடர்ந்து அதிகரிக்கட்டும். இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைக்கும் நிலையான முன்னேற்றத்திற்கும் மனநிறைவிற்கும் வழிகாட்டும் இனிய மாதமாக அமையட்டும். இறைவனின் அருளும் பெரியோரின் ஆசிகளும் என்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் துணையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.